Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் அருள்மிக்க மாதமான ரமலான் மாதத்தினுடைய முதல் நோன்பினை நிறைவேற்றிய நன்மக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுவின் மார்க்கத்தை அவனுடைய வேதத்திலிருந்தும் நபிகளாரின் வார்த்தையிலிருந்தும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமிருக்கிறோம். இன்றைய தினம் முதல் உத்தம தூதர்களின் அழகிய வரலாறு என்கிற தொடர் தலைப்பின் கீழாக நபிமார்களின் வரலாறுகளை தொடராக நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். நமது தலைப்பிற்குள்ளாக செல்வதற்கு முன்பாக நபிமார்களை பற்றியான அடிப்படையான பல செய்திகளை முஸ்லிம்கள் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் பலருடைய வரலாறுகளை அறிந்து கொள்வதிலும் படிப்பதிலும் ஆர்வம் காட்டுவார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த பல தலைவர்களுடைய வரலாறு, அறிவியலிலே சாதனை செய்தவர்களுடைய வரலாறு, மருத்துவத்துறையிலே பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர்களுடைய வரலாறு என இப்படி நம்மை போல உலகத்தில் வாழ்ந்த, நமக்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்து மறைந்த மனிதர்களுடைய வரலாறுகளை படிப்பதிலும் அறிந்து கொள்வதிலும் ஒவ்வொருவருக்கும் ஆர்வம் இருப்பதை நாம பார்க்கலாம். அதற்கான சில முயற்சிகளையும் எடுத்துக்கொள்வார்கள். இவ்வுலகில் நாம் வாழ்ந்த எந்த மனிதனுடைய வரலாறை நாம அறிந்து கொண்டாலும், யாருடைய சீராவையும் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்திருந்தாலும் கூட அந்த வரலாறுகள் எல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு சின்ன ஒரு உதவியும் சில மாற்றங்களும் வேண்டுமானால் உண்டாக்கலாம். ஆனால் நம்மை படைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆன் மூலமாக மனிதர்களுக்கு அவன் எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரலாறும் நிச்சயமாக நம்முடைய உலக வாழ்க்கைக்கும் நமது மறுமைக்கும் மிகப்பெரிய நன்மையாக அவை அமையும். முஸ்லிம்கள் நாம் அனைவருமே உலகத்தில் நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ பல மனிதர்களின் வரலாறை படித்திருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி, அதனால் நமக்கு எந்த பெரிய இழப்பும் ஏற்பட போவது கிடையாது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே யாரையெல்லாம் நல்லடியார்கள் என்று இறைவன் குர்ஆனில் எந்தெந்த நல்லடியார்களின் வரலாறுகளை பேசி இருக்கிறானோ அவர்களின் வாழ்க்கையை கட்டாயம் முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மறுமையை நம்பக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய பாடங்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த வரிசையில் முதல் இடத்தில் இருப்பவர்கள் நபிமார்கள் தான். அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனையோ பல நல்லடியார்களினுடைய வரலாறுகளை பேசி இருக்கிறார். அந்த வரிசையிலே இறைவன் முதலிடத்தை தருவது தன்னால் தேர்வு செய்யப்பட்ட ஒவ்வொரு உம்மத்திற்கும் அந்த உம்மத்திலிருந்து இறைவன் யாரையெல்லாம் நபி என அறிவித்து கொடுத்தானோ அந்த நபிமார்களின் வரலாறு என்பது நிச்சயமாக ஒவ்வொரு ஈமான்தாரிகளும் அவசியம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இப்ப நபிமார்களின் வரலாறு என்பது இந்த ரமலான் தொடருக்குள்ளாக, ரமலானினுடைய நாட்களுக்குள்ளாக பார்த்து முடித்து விட முடியாது. நீண்ட செய்திகள் இருக்கின்றன.
சில முக்கியமான நபிமார்களின் செய்திகளை நாம பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னால் நபிமார்களுக்கு என்று சில தனி சிறப்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். முதலில் நபிமார்களை இஸ்லாமியர்கள் அனைவரும் ஈமான் கொள்ள வேண்டும். அது அடிப்படை. நாம தெரிந்தும் வைத்திருக்கிறோம். நமக்கு முன்னால் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபிமார்களை அனுப்பினான். அவர்களை நாம் நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானினுடைய 6 முக்கியமான நம்பிக்கையை சொல்லும் போது ரசூலுல்லாஹி அதுல நபிமார்களையும் நாம் நம்ப வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல நம்ம பார்க்கலாம். அன் துக்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. அல்லாஹ்வை நம்புவது ஈமானினுடைய முதல் அடிப்படை என்ன? அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவனை தவிர வேறு யாரும் எதுவும் இறைவன் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வது. அதுபோல மலக்குமார்கள் என்கிற ஒரு படைப்பை நாம் நம்புவது. அதுபோல அல்லாஹு தஆலா வேதங்களை தந்திருக்கிறான் என்று நம்புவது. அதுபோல இறைவன் நபிமார்களை அனுப்பி இருக்கிறான் என்பதை நாம் நம்புவது. வல் யௌமில் ஆகிர் வ துமினூன பில் கத்ர் வ கைரிஹி வ ஷர்ரிஹி. அதுபோல மறுமை நாள் என்பதையும் ஏற்றுக்கொள்வது, விதியையும் நம்புவது என்று ஈமானினுடைய 6 செய்தியை ரசூலுல்லாஹ் குறிப்பிடும் போது இறை தூதர்களை, ரசூல்மார்களை, நபிமார்களையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதுதான் ஈமானினுடைய அடிப்படை என்று புரியவித்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா பக்ராவினுடைய கடைசி வசனங்களையும் அல்லாஹ் இதை பேசுகிறார். ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி. இந்த நபி, இந்த தூதர், இவருக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். வல் முஃமினூன், மேலும் இறை நம்பிக்கையாளர்களும் இந்த வேதத்தை அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. இவர்கள் அனைவரும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறான். இவரும் மேலும் எல்லா முஃமினான ஆண்களும் பெண்களும் அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வை நம்பினார்கள், மலக்குமார்களை நம்பினார்கள், தூதர்களை நம்பினார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ முஃமின்கள் என்று நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் எல்லா நபிமார்களையும் நாம நம்பணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எந்தெந்த நபியினுடைய வரலாறை எல்லாம் பேசி இருக்கிறானோ, யாருடைய பெயர்களை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறானோ அவர்கள் அத்தனை பேரையும் நாம் ஈமான் கொண்டால்தான் முஃமினாகவே நாம் இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு முதல் அடிப்படை நமக்கு புரிய வைக்கிறான். அதுபோல அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு என்று பல தனி சிறப்புகளையும் சொல்லி தந்திருக்கிறான். திருக்குர்ஆனினுடைய பல வசனங்கள் நம்ம பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவினுடைய 253வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். தில்க ருசுல், அந்த தூதர்கள், ஃபضلنا بعضهم على بعض, அவர்களில் சிலரை விட நாம் சிலரை சிறப்பித்து இருக்கிறோம். ஒவ்வொரு தூதருக்கும் சில சிறப்புகள் இருக்கிறது. அதுல ஒருத்தரை விட ஒருவருக்கு நாம் சில சிறப்புகளை கூடுதலாக வழங்கி இருக்கிறோம். மின்ஹும், அவர்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நபிமார்கள்ல அவர்களில் சிலருக்கு சிலரிடம் மன் கல்லம் அல்லாஹ் நேரடியாக பேசி இருக்கிறான். பல நபிமார்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறான். அந்த நபிமார்களின் வரிசையில சில நபிமார்களிடம் அல்லாஹு தஆலா அவன் நேரடியாக பேசியும் இருக்கிறான். மேலும் வரஃபஅ பஅதஹும் தரஜாத், மேலும் அவர்களிலே சிலருக்கு உயர்வான அந்தஸ்தையும் பதவியும் தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த ஒரே ஆயத்தில் நபிமார்களுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. அதுல நேரடியாக அல்லாஹ் சில நபிமாரிடம் அவன் பேசினான். மேலும் நபிமார்களில் சிலருக்கு அல்லாஹு தஆலா உயர்வான தரஜாவையும் அந்தஸ்தையும் தந்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வேற எந்த மனிதருக்கும் அல்லாஹ் உலகத்துல தரல. அல்லாஹு தஆலா மனிதர்கள்ல யாரை நபி என்று அல்லாஹ் முடிவு செய்தானோ அவர்களுக்கு அவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கண்ணியம், அதை அல்லாஹ்வே குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல இன்னும் சில அடிப்படை அவர்களை பற்றியான சிறப்புகளை சொல்லுகிறான். திருக்குர்ஆனினுடைய சூரா நிசாவினுடைய 69வது வசனம், ஒமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் நபி ஆகிய இந்த இறுதி தூதருக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுகிறாரோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன என்று அல்லாஹ் பேசுகிறார். யாரெல்லாம் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்படுவார்களோ அவர்கள் யாரோடு மறுமையில இருப்பார்கள் என்றால், முதல் அல்லாஹ் யாரை அல்லாஹ் சொல்கிறான் என்றால் ஒன் நபியின், நபிமார்களோடு அவர்கள் இருப்பார்கள். அப்போ நபிமார்களோடு இருப்பது என்பது மிகப்பெரிய அந்தஸ்து. அந்த வாய்ப்பு அல்லாஹ் யாருக்கு தருவான்? எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தரமாட்டான், எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தரமாட்டான். உலகத்துல முஸ்லிமா ஒருவர் வாழ்ந்து அவர் அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டவராக அல்லாஹ்வையும் ரசூலையும் முழுவதுமாக பின்பற்றியவர்களாக இருந்தவர்களுக்கு தான்
மறுமையில் கியாமத் நாளில் ஜன்னத்தில் நபிமார்களோடு இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும். மேலும் உண்மையாளர்களோடு அவர்கள் இருப்பார்கள், ஷஹீதுகளோடு இருப்பார்கள், நல்லவர்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை சொல்லுகிறார். இப்ப இந்த ஆயத்துல ஜன்னத்தில் நபிமார்களுக்கு உயர்ந்த இடம் இருக்கும், அவர்களோடு சில நல்ல மக்களும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் அவர்களுடைய அந்த தனி சிறப்பை இந்த ஆயத்திலே இறைவன் குறிப்பிடுகிறான். அதே மாதிரி நபிமார்களுடைய பல தனிச்சிறப்புகளை அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் இவர்களை நாம ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்கிற காரணத்தையும் சொல்லுகிறான். திருக்குரானினுடைய சூரா சாத் என்கிற சூராவினுடைய 46வது வசனம், இன்னா அஹ்லஸ்னாஹும் பிஹாலிசத்தின் ذிக்ரத்தார், நாம் இவர்களை இந்த தூதர்களை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்றால் மறுமை பற்றி நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக இவர்களை தனித்துவமாக நாம் தேர்வெடுத்தோம் அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் ஒவ்வொரு உம்மத்திலிருந்து ஒருவர் அல்லாஹ் சூஸ் பண்றான். சில உம்மத்துல பல நபிமார்கள் அல்லாஹ் சூஸ் பண்றான். ஏன்னா அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு ஆகிரத்தை பற்றி மறுமை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை நாம் தேர்வு செய்தோம் என்கிற ஒரு காரணத்தோடு ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சொல்லுகிறான். அடுத்த ஆயத்துல மேலும் குறிப்பிடுகிறான், வைன்னஹும் இந்தனா லமினல் முஸ்தஃபைன அல் அஹ்யார், இவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் நாளை மறுமையிலே நல்லோர்களில் ஒருவர்களாக இவர்கள் தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்ப நபிமார்களுக்கு என்று இவ்வளவு தனிச்சிறப்புகள் இருக்கின்றன. அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் தனித்தனியாக சில சிறப்புகளை சொல்லி இருக்கிறான். அது நாம ஒவ்வொரு இறை தூதருடைய வரலாறுகள் வரும்போது அதையும் எடுத்து சொல்லுவோம். பொதுவாக எல்லா ரசூல்மார்களுக்கும் எல்லா நபிமார்களுக்குமான சிறப்பை அல்லாஹ் சொல்லும் போது இப்படி பொதுவான வார்த்தையை சொல்லி அவருடைய கண்ணியத்தை அவருடைய சிறப்பை எல்லா முஃமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா புரிய வைக்கிறான். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்தை பற்றி சொல்றாங்க, இன்ன அஹ்லல் ஜன்னதி யத்தராவுன அஹ்லல் குரஃபி மின் ஃபௌகிஹிம் கமா யத்தராவுன அல் கௌகப், சொர்க்கத்திலே கீழ் படித்தரத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த தரஜாவில் இருக்கக்கூடிய மக்களை பார்ப்பார்கள். எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு வானத்துல நட்சத்திரத்தை பார்ப்பதை போல அப்படியே ஆச்சரியத்தோடு. ஏன்னா இவங்களும் ஜன்னத்துல உள்ளவங்க தான், ஆனா தரஜாவில கீழ்நிலையில இருக்கிறாங்க. உயர்ந்த தரஜாவில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி பார்ப்பாங்கன்னா நட்சத்திரத்தை போல் பார்ப்பார்கள். அப்போ இதை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஒரு சஹாபி கேள்வி கேட்கிறார். சஹாபாக்கள் எல்லாரும் கேட்கிறாங்க, காலு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அந்த உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் தில்க மனாசிலுல் அன்பியா, நபிமார்கள் தானே அங்க இருப்பாங்க, வேற யாருமே போக முடியாதானே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அவங்களுடைய கவலை பாருங்க, நபிமார்கள்லாம் அங்கதான் நீங்கெல்லாம் இருப்பீங்க, நாங்கெல்லாம் வர முடியுமா, நீங்கெல்லாம் எவ்வளவு பெரிய தியாகி, உங்களுடைய இடத்துல அல்லாஹ் எங்களெல்லாம் கொண்டு வைப்பான அப்படின்னு சஹாபாக்களுக்கு அந்த ஒரு கவலை. நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு கேட்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றான், அப்படி இல்லப்பா பலா, அப்படி கிடையாது, உங்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பு தரும். வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், ரிஜாலுன் ஆமனு பில்லா வஸத்தகு அல் முர்சலீன், எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காமல் எல்லா நபிமார்களையும் உண்மைப்படுத்துவார்களோ, வாழ்க்கையிலும் சரி உள்ளத்தாலும் சரி யார் உண்மைப்படுத்துவார்களோ அவர்களும் அந்த உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாம சஹீஹ் புகாரில 3256வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இப்ப அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்த தரஜாவில யாரதான் அல்லாஹ் வைத்திருப்பான், முதலிடம் நபிமார்களுக்கு தான், அதற்கு அடுத்துதான் சுஹதாக்களும் வருவாங்க, உயிர் தியாகிகளும் கூட அதற்கு அடுத்துதான் வருவாங்க, அதற்கு அடுத்துதான் மற்ற முஃமின்களும் வருவார்கள் என்று இந்த ஹதீஸும் உறுதிப்படுத்துவதை நாம பார்க்கலாம். இன்னும் சில சிறப்புகள் பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மா நாளை பற்றி சொல்றாங்க. இப்ப நாம வேலைக்கிழமை மகரிப் பிறகு ஜும்மாவுடைய நாள் ஆரம்பமாகிருச்சு. இந்த ஜும்மா நாளுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபக்ஸிரு அலைய மின ஸலாத்தி ஃபீஹி ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலைய, நீங்கள் ஜும்மா நாளை அடைந்து விட்டால் என் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே ஒரு சஹாபாக்கள் கேட்காங்க, யா ரசூலுல்லாஹ் கைஃப துரது ஸலாத்துனா அலைக்க, நாங்க சொல்லக்கூடிய இந்த ஸலவாத் என்பது உங்களுடைய மரணத்திற்கு பிறகு எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டப்படும்? அவருக்கு சந்தேகம், மௌத்தாயிட்டா உடல்லாம் மண்ணோடு மண்ணா போயிடும், மண்ணோடு மண்ணா போன பிறகு எப்படி உங்களுக்கு கேட்கும் அப்படி அவங்க நினைச்சிட்டு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எல்லா நபிக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான், தன்னை மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல, பொதுவா இறைவன் சொன்ன ஒரு செய்தியை அங்க அறிவித்து கொடுக்கிறான். இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்
ஹர்ரம அலல் அர்லி அஜ்சாதல் அன்பியாய். அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு ஹராமாக்கி விட்டான். பூமிக்கு இறைவன் தடை செய்திருக்கிறான். எல்லா நபிமார்களின் உடலை அவை அழிப்பதை விட்டு அல்லாஹு தாலா பூமிக்கு அதை தடையாக்கி விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நபியினுடைய உடலும் கெட்டு போகாது, மக்கி போகாது. பூமியில் உயிரோடு வாழும்போது அவருடைய தோற்றம் எப்படி இருந்ததோ அதே நிலையில்தான் இன்றைக்கும் அவர்கள் இருப்பார்கள். உலகம் அழியும் வரை மரணித்த அத்தனை நபிமார்களின் ஜனாசாக்களும் அப்படியேதான் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக விளக்கம் சொல்லக்கூடிய செய்தியை சுனன் நசாய் என்கிற ஹதீஸ் கிதாபில் நாம பார்க்கலாம். அப்ப இதுவும் அல்லாஹ் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம். யாருக்கு? நபிமார்களுக்கு. பூமியில வாழும்போது அல்லாஹ்விடமிருந்து பெற்ற வஹியை அவர்கள் சுயநலம் இல்லாம பல்வேறு சிரமத்திற்கு மத்தியிலும் கஷ்டத்திற்கு மத்தியிலும் ஒவ்வொரு இறை தூதரும் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னாங்க. அதனால பல இழப்புகளை அவர்கள் சந்தித்தார்கள். பல நபிமார்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள், பல நபிமார்கள் குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள். எத்தனை பெரிய தியாகங்களை செய்த அந்த தூதர்களுக்கு வாழும் போதும் அல்லாஹ் கண்ணியம் கொடுக்கிறான், அவர்களுக்கு மரணித்த பிறகும் கண்ணியம் கொடுக்கிறான். நாளை மறுமையிலும் ஆகிரத்திலும் அந்த நபிமார்களுக்கு இறைவன் கண்ணியம் கொடுப்பான் என்பதற்கான செய்திகளாக இவையெல்லாம் இருக்கின்றன. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நபிமார்களுக்கு என்று இருக்கக்கூடிய தனி சிறப்புகள். குல்து யா ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி கேட்கிறார், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார், அல்லாஹ்வின் நபியே, ஐயுன் நாசி அஷத்து பலா, எந்த மனிதர்கள் அதிகமாக இந்த பூமியில் சோதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் யோசிக்காம சொல்றாங்க, காலால் அன்பியா, முதலிடம் என்றால் நபிமார்கள் தான். இறை தூதர்களை போல இந்த பூமியில வேறு யாரும் அதிகமான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டது கிடையாது. அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா பல வழிகளிலும் எண்ணற்ற பல துன்பங்களை கஷ்டங்களை சோதனையாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தான் தந்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இப்படியான பல தனிச்சிறப்புகளும் நம்ம நபிமார்களுக்குரியதாக இருப்பதை நாம பார்க்கலாம். அப்ப இந்த அளவுக்கு தனிச்சிறப்புகள் சொல்லப்பட்ட இறை தூதர்களுடைய வரலாறுகளை முஸ்லிம்கள் அவசியம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த நபிமார்களை பற்றி நமக்கு சொல்லும் போதும் கூட அவர்களிலிருந்து நாம அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல அடிப்படைகளையும் சேர்த்து நமக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறார். இந்த பூமியில எத்தனை உம்மத்தார் அல்லாஹ் படைத்தானோ அனைவருக்கும் நாம் நபியை அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். திருக்குரானினுடைய சூரா நஹல் 16வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு உம்மத்திற்கும் நாம் ரசூலை நபியை தூதரை அனுப்பி இருக்கிறோம். இந்த பூமியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எத்தனை சமுதாயம் வந்திருந்தாலும் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் யாரை அனுப்பி இருக்கிறான்? நபிமார்களை அனுப்பி இருக்கிறான். அவருடைய மொத்த பேரையும் அல்லாஹ் நமக்கு சொல்லல, சிலருடைய பேரை தான் நமக்கு சொல்லியும் இருக்கிறான். ஆனால் எல்லா உம்மத்திற்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். எதற்காக? என்ன பிரச்சாரம் செய்வார்கள்? அடிப்படை என்ன? அனியபுதுல்லாஹ வஜித்தனிபு தாகூத்த. அவருடைய முதல் முக்கியமான பிரச்சாரம் அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், நீங்கள் தீய சக்திகளை சிலைகளை மற்ற தெய்வங்களை அல்லாஹ்வுக்கு இணைவிக்கக்கூடிய எல்லா வகையான தீயவைகளும் வணங்க வேண்டாம், அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்றுதான் நபிமார்கள் பிரச்சாரம் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா எல்லா உம்மத்திற்கும் நாம் நபியை அனுப்பினோம் என்று சொல்கிறார். இன்னும் கூடுதலான விளக்கத்தோடு, ஒமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா பி லிசானி கௌமிஹி லியுபய்யின லஹும், நாம் அனுப்பிய எந்த உம்மத்திற்கு நபி அனுப்பினாலும் அந்த உம்மத்தார் பேசக்கூடிய மொழியில் தான் நாம் அனுப்பினோம். இது கூடுதலான சிறப்பு, கூடுதலான நபிமார்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அல்லாஹ் தஆலா எந்தெந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு தூதரை தேர்வு செய்கிறானோ அவர்கள் எந்த மொழியில பேசுறாங்களோ அதே மொழியில் தான் இவரும் பேசுவார், இவரும் மக்களுக்கு விளக்கம் கொடுப்பார். வேற மொழிக்காரர் கொண்டு போய் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒரு உம்மத்திற்கு நபியாக தேர்வு செய்வதே கிடையாது என்று அல்லாஹ் இதை திருக்குரான்ல சூரா இப்ராஹிம் 14வது சூராவினுடைய 4வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான். அதே மாதிரி இப்ப இறை தூதர்கள் என்று சொல்லப்பட்டாலே பொதுவாக முஸ்லிம்கள் சிலர் நாம் எப்படி நினைக்கலாம், அவங்க மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவர்களை போல ஒரு சிந்தனை சில நேரங்களில் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து நமக்கு அது போன்ற எண்ணங்களை ஏற்படுத்தும். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்கள்ல நபிமார்கள் அத்தனை பேரும் மனிதர்கள் தான், அவர்களுக்கென்று எந்த தனி ஆற்றலோ அற்புதமோ மனிதர்கள் என்ற அந்த தன்மை தாண்டி வேறு எதுவும் அவர்களுக்கு கிடையாது என்பதையும் அல்லாஹ் தஆலா உறுதிப்பட பேசுகிறான். திருக்குரானினுடைய 13வது அத்தியாயத்தின் 38வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலக்கது அர்சல்னா ருசுலன் மின் கபலிக்,
நபி உங்களுக்கு முன்னால் எத்தனையோ பல நபிமார்களை அனுப்பி இருக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். அவங்க மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள்லாம் கிடையாது. உங்களை மாதிரி அவங்களும் திருமணம் பண்ணாங்க, திருமணத்தின் மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுத்துக் கொண்டாங்க, அவங்களுக்கு மனைவி இருந்தாங்க, அவங்களுக்கு வாரிசுகள் இருந்தாங்க என்று சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மேலும் திருக்குரானினுடைய அந்த வசனத்துடைய அதே ஆயத்தினுடைய தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கானலி ரசூலின் ஐயத்திய பி ஆயாத்தின் இல்லா பி இத்னில்லா. எந்த நபியும் அவர்கள் எந்த ஒரு அத்தாட்சியை சான்றை கொண்டு வந்தாலும் அல்லாஹ்வினுடைய அனுமதி இல்லாமல் அதை அவர்களால் கொண்டு வர முடியாது. முஸ்லிம்கள் நாம நபிமார்களை பற்றி நம்ப வேண்டிய ரொம்ப முக்கியமான அடிப்படை இது. தூதர்கள் நபிமார்கள் சில மோஜிசாத், சில அற்புதங்களை செய்வாங்க, அவங்களா யாரும் செஞ்சது கிடையாது. இப்ப நம்ம மூசா நபி பத்தி எல்லாரும் கேள்விப்பட்ட வரலாறு என்ன? அவர் ஒரு கைத்தறியை போட்டாரு, கடல் 2ஆ பிளந்தது. இதை நாம வரலாறு படிச்சிருக்கிறோம், குர்ஆனிலும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எல்லா நேரமும் அவரால் செய்ய முடியுமானா முடியாது. அல்லாஹ் எப்படி நமக்கு புரிய வைக்கிறான்? மூசா நபி மட்டும் கிடையாது, எல்லா நபிமார்களும் இல்லா பி இத்னில்லா, அல்லாஹ் நாடும் போது மட்டும்தான் அந்த அற்புதத்தை அவனால செய்ய முடியும். இறைவனுடைய உத்தரவு இல்லாம நினைச்ச நேரத்தெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய முடியாது. போகும்போது கடல் மறைச்சிருச்சு, இன்னும் போற வழியெல்லாம் கடல் வருது, கைத்தறி கொண்டு அடி பிளந்துட்டு போ, அப்படிலாம் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கல. அது போல அவருக்கு நினைச்ச நேரத்துல அந்த அற்புதம் செய்வதற்கான ஆற்றல் அல்லாஹ் கொடுக்கல. எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அற்புதம் என்பது இறைவன் எப்போது அனுமதி கொடுக்கிறானோ, அல்லாஹ் எப்போது உத்தரவிடுகிறானோ அப்போ மட்டும் அது நடக்கும் என்பதையும் ரப்புல் ஆலமீன் கூடுதலாக நமக்கு புரிய வைக்கிறான். மக்கத்து காஃபிர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விமர்சனம் பண்ணதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவங்க ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னாங்களாம், என்னப்பா நீங்க நபின்னு சொல்றீங்க, எங்களை மாதிரி சாப்பிட்றீங்க, கடை வீதிகள் எங்களை மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, எங்களை மாதிரி பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்துக்கு நீங்க எப்படி நபியா இருக்க முடியும்? நபினா வானத்திலிருந்து தான் இறங்கி வரணும் என்று அவர்கள் விமர்சனம் முன்வைத்தார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அப்போ நபிமார்கள் யாருமே வானத்திலிருந்து வரவில்லை. நபிமார்கள் யாருமே மனிதர்கள் என்கிற அந்த தன்மையை தாண்டி கூடுதலான எந்த ஆற்றலும் அவர்களுக்கு கிடையாது என்பதையும் குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. ஏன் இதை நாம இங்க பதிவு வைக்கிறோம்னா, மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய சில போலி ஆன்மீகவாதிகள் எல்லா சமுதாயத்திலும் இருப்பாங்க. இஸ்லாத்திலும் முஸ்லிம்களிலும் அப்படி சில பேர் கிளம்புவாங்க. அப்படி அவங்க கிளம்பும் போது எதை ஆதாரமா காட்டுவாங்கன்னா, நபிமார்கள் எப்படி செஞ்சாங்க அது மாதிரி இந்த ஹஸரத் செய்வாரு, அவங்களுக்கு எப்படி சக்தி இருந்தது அது மாதிரி இவங்களும் செய்வாங்கன்னு சொல்லி இப்படி அல்லாஹ்வினுடைய ஆயத்துகளை மக்களுக்கு தவறாக அவர்கள் விளக்கம் கொடுத்து தங்களுடைய அந்த மூட நம்பிக்கையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படிதான் பல போலிகள் உருவாகுகிறாங்க. அப்ப முஸ்லிம்கள் நாம தெளிவாக இருக்கணும். இறை தூதர்கள் நபிமார்களை பொறுத்தவரையும் அவங்க செய்துவிட்ட எந்த அற்புதமாக இருந்தாலும் அது அவர்களாக செய்தது கிடையாது, அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு அவர்கள் செய்தார்கள் என்பதற்கான சான்றாக இவை எல்லாம் இருப்பதை முஸ்லிம்கள் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாம ஏற்கனவே ஆமன ரசூல் என்கிற அந்த பகுதியை ஓதி காண்பித்தோம். அதில் அல்லாஹ் நபிமார்களுக்கு இடையில் பல நபிமார்கள் இருக்கிறாங்க. இப்ப நமக்கெல்லாம் யாரு இறை தூதர்னா, முஸ்லிம்கள் யோசிக்காம நம்ம என்ன சொல்லுவோம்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம். அவர் தான் நமக்கான வழிகாட்டி. இப்படி நபிமார்கள் பலர் இருக்கிறாங்க. இவர்களில் யாருக்கும் மத்தியில இஸ்லாமியர்கள் நாம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இவர் தான் சிறந்தவர், இவர் கொஞ்சம் நபிமார்கள்ல அந்தஸ்து குறைவான என்று நாமும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. அல்லாஹ் சிறப்பித்தான் வேற, நாம் என்ன செய்யக்கூடாது? பாகுபாடு பார்க்கக்கூடாது. அல்லாஹ் அதை குறிப்பிடுவான், லானு ஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி. அவர்கள் நபிமார்களை எப்படி நம்புவார்கள் என்றால், எந்த இறை தூதர்களுக்கு மத்தியிலும் பாகுபாடு பாராமல் அனைவரும் சமமானவர்கள் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் அந்த ஆமன ரசூலிலே சொல்லுவான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. யஹூதிக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. ஏதோ ஒரு வியாபாரத்துல வாக்குவாதம் நடக்கிறது. அப்படி நடக்கும்போது ஒருவருக்கு ஒரு முஸ்லீம் திட்டுகிறார், அந்த யஹூதியும் திட்டுகிறார். அப்படி திட்டும் போது அந்த யஹூதி என்ன செய்யறாருன்னா, உலகத்தில் உள்ள அனைவரையும் விட மூசா தான் சிறந்தவர், அவர் மீது சத்தியம் என்று அவர் சத்தியம் எடுக்கிறார். யஹூதிகள் மூசா நபியை சிறந்த தூதர்களாக பார்ப்பாங்க. இதை கேட்ட முஸ்லீம் அன்சாரி தோழர் என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு கோவம் வருது. என்ன கோவம் வருதுன்னா, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி உயிரோடு இங்க இருக்கிறாங்க, மதீனால இருக்கிறாங்க, அவரை விட நீ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்தன்னு சொல்வேன்னு சொல்லி அடிச்சிடுற. அடிச்ச உடனே பிரச்சனை பெருசாயிடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த யஹூதி முறையிடுகிறார். அல்லாஹ்வின் தூதரே,
இவர் அன்சாரி தோழர் இது மாதிரி நான் சொன்னதற்காக வேண்டி என்னை அடித்து விட்டார். நீங்கள் தான் எங்களுக்கும் இப்போ ஆட்சி தலைவராக இருக்கிறீங்க, பொறுப்பாளராக இருக்கிறீங்க, நியாயமான முறையில் தீர்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறார். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படுறாங்க. யார் மேல? யஹூதி மேல கோவப்படல, முஸ்லீம் அன்சாரி தோழர் மீது தான் ரசூலுல்லாஹ் கோவப்படுறான். எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்ல போச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நான் தான் சிறந்தவன் எப்படி நீங்க சொல்ல போச்சு என்று சொல்லி அப்போ ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளிலே நடக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்றாங்க. மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் அல்லாஹ் சூர் ஊதிய பிறகு உலகத்துடைய அனைவரும் அழிந்து விடுவோம். இரண்டாவது சூர் ஊதப்படும் போது அனைவரும் மயக்கத்திலிருந்து மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவோம். அப்படி அல்லாஹ் எழுப்பப்படுகிற முதல் ஆளாக நான் இருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, ஆனால் எனக்கு முன்பாகவே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அர்ஷை அவர்கள் அர்ஷினுடைய கீழ்ப்பகுதியை பிடித்துக் கொண்டு நிற்பார். எனக்கு முன்பாகவே அவர் எப்படி இருப்பாரு? மூர்ச்சையிலிருந்து தெளிவாகி விட்டாரோ அல்லது அல்லாஹ் அவரை மட்டும் அதிலிருந்து விதிவிலக்காக ஆக்கிவிட்டான் எனக்கு தெரியல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி நாம சஹீஹ் புகாரில 2411வது ஹதீஸாக பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸின் மூலமாக முஸ்லிம்களுக்கு என்ன உணர்த்துறாங்க? நபிமார்களுக்கு மத்தியில் என்ன வந்துடக்கூடாது, இவர் சிறந்தவர் அவர் சிறந்தவர் என்கிற பேச்சு வரக்கூடாது. நபிமார்களை இஸ்லாமியர்கள் அப்படி பார்க்க கூடாது என்பதற்காக அன்றைக்கு ஒரு அன்சாரி தோழர் செய்த தவறின் போது இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சுட்டி காண்பித்து எனக்கு முன்பாக யார் மூர்ச்சையிலிருந்து தெளிவாக இருப்பார் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பார் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லக்கூடிய மற்றொரு செய்தியை நாம பார்க்கிறோம். அப்ப இது நாம் நபிமார்களை புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான அடிப்படை. இறை தூதர்களுக்கு மத்தியில எந்த வகையான பாகுபாடையும் முஸ்லிம்கள் நாம பார்க்க கூடாது. அதே மாதிரி அல்லாஹு தாலா பல நபிமார்களை அனுப்பினான். அதுல கடைசியாக இறைவன் அனுப்பிய தூதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை அல்லாஹ் குர்ஆன்ல 33வது அத்தியாயத்தின் 40வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மாகான முஹம்மத் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும், இந்த முஹம்மது இருக்கிறாரே இவர் உங்களில் எந்த ஆண்களுக்கும் தந்தையாக இருந்தது கிடையாது. வலாக்கின் என்றாலும் ரசூலுல்லாஹ் அவர் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறார். வஹாத்தமன் நபியீன, மேலும் நபிமார்களுக்கெல்லாம் அவர்தான் முத்திரையாக இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்ப கடைசி தூதராக எல்லா நபிமார்களுக்கும் முடிவுரையாக அல்லாஹ் அனுப்பியதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற இந்த செய்தியும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்ப இதெல்லாம் நாம நபிமார்களை பற்றியாக அடிப்படை தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல்கள். இன்ஷா அல்லாஹ் நாம நாளை முதல் ஒவ்வொரு இறை தூதருடைய வரலாறை நாம் அறிய போகிறோம். அது அல்லாஹு தஆலா சூரா ஹூத் என்கிற அந்த சூறாவிலே நபிமார்களின் வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான காரணத்தோடு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏன் நீங்கள் இறை தூதருடைய வரலாறை தெரிந்து கொள்ளணும் என்பதை அல்லாஹ்வே நமக்கு சொல்லி ஒவ்வொரு இறை தூதருடைய வரலாறையும் பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் அதன் தொடர்ச்சியை நாளை தினம் முதல் தொடராக நாம காண்போம் என்று சொல்லி எனது பயானை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.